Hello, guys, welcome to the channel. This is Nomad King. Um, இப்போ என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் 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 பத்தி பார்க்க போறோம். பைத்தான்ங்கிறது ஆக்சுவலா நீங்க நிறைய விதமான கோடிங் சேனல் பார்த்துருப்பீங்க. இது கோடிங் சேனல் கிடையாது, இது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் சேனல். என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்றனோ அதை உங்களுக்கு வந்து அப்படியே அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக நீங்கள் மற்ற கோடிங் சேனலில் கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னோட எஃபெக்டை போட்டு உங்களுக்கு அதை எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியான மெத்தடில் இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம லாங்குவேஜஸில் நமக்கு தமிழில் புரிகிற அளவுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது என்னன்னா பைத்தானை பற்றி பார்த்தோம்னா யூஸ்வலாக பைத்தாம்னா என்ன, பாம்பை தான் பைத்தான். அந்த மாதிரி இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால இது அதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய வாட்டி கோடிங் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது வந்து மற்றதை விட ரொம்ப கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங் கோடிங்கை பற்றி நமக்கு பார்த்தாலே ஸ்டார்டிங்கில் பயமாக இருக்கும். எனக்கு பயமாக இருந்தது ஸ்டார்டிங்கில். ஏன்னா நம்ம கோடிங்னா நமக்கு ஒத்து வராது. கோடிங்லாம் ரொம்ப ஹையர் லெவலில் உள்ள புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஒரு கிடத்துக்கு அப்புறம் தான் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணும்போது தான் ஓரளவு நமக்கு இது மாதிரி. ஒன்று இந்த கோடிங்கிறது ஒரு லாங்குவேஜ். அதாவது நம்ம இப்போ எல்லாருமே ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். மொழிங்கிறது எப்படி உருவாச்சு, நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக வந்து மொழி இருக்கு. நம்ம வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கு நம்மகிட்ட. தமிழ் இருக்கு, இங்கே மலையாளம் பேசுகிறோம், ஹிந்தி பேசுகிறோம், கன்னடம் பேசுகிறோம், நிறைய லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசுகிறோம். அதே மாதிரி நம்ம பேசுறது எதுக்கு யூஸ் ஆகுது, கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுறதுக்கு வந்து இந்த கோடிங் லாங்குவேஜ், அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் கோடிங். சரியா? அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து கோடிங் கூட கிடையாது, அது ஆக்சுவலாக அது ஒரு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ரெண்டும் தான். நமக்கு சிம்பிளாக மேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரை நம்ம மேக்ஸ் படிச்சிருப்போம். அதுக்கு தெரியும். அப்புறம் இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ் தெரியாது, அது ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸ் தெரியும். இவ்வளவுதான் கோடிங். அதை வந்து அதுக்குள்ள ஸ்ட்ரக்சர்ல நம்ம கொடுக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேயா? வேற என்ன சொல்றது? அவ்வளவுதான். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் நமக்கு ஓரளவு தெரியும். அதே மாதிரி தான் கோடிங்கும் ஓரளவு பேசுறத லைட்டா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சா போதும், நம்மகிட்ட அதுல பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க வந்து நம்ம கோடிங்க வந்து நம்ம எப்படி படிக்க போறோம்னா, ஆக்சுவலா நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுது, சிஸ்டம்க்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுது. ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு நம்ம ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது கொஞ்சம் இங்கிலீஷோட ஷார்ட்டேஜஸ். அதுக்கு புரியுது, நமக்கும் தெரியுது, நம்ம யூஸ் பண்றோம். பட் நம்ம லாங்குவேஜ்லயே அதை படிச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அதாவது உதாரணத்துக்கு நம்ம பேசுறது சரியா, தமிழ்லயே அதை படிச்சோம்னா ஈஸியா இருக்கும், நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அது லாங்குவேஜ்ல இருக்கட்டும், நம்ம லாங்குவேஜ்ல இருக்கும். பட் நம்ம புரிஞ்சுக்கிறத நம்ம லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ பைத்தானை செய்ய போறோம் எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன தேவைன்னா, பைத்தான் செய்வதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிஸ்டம் இல்லை லேப்டாப் தேவை. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அதில் வந்து பைத்தான் தேவை. பைத்தான் தேவைங்கிறத நமக்கு யூஸ்வலாக கூகுளில் போய் ஒன் மினிட்
ஓகே. இப்போ வந்து நம்ம யூஸ்வலா போய் என்ன பண்ணுவோம் நம்ம கூகுள்ல போய் எது தேவைனாலும் நம்ம டைப் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இதில் போய் பைத்தான் அடிச்சீங்கன்னா பைத்தான் அடிச்சாமா அந்த பேஜுக்கு போவோம். இதுல இருந்து டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு இதில் எனக்கு சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ வர லேட் ஆச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறது ஈஸி தான். புரியலாம் நிறைய இது போட்டிருக்காங்க, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் ஃபார் இதுன்னு போட்டிருக்குல்ல, இதில் வந்து என்ன வாய்ஸ் தேவையோ அதை கிளிக் பண்ணதுன்னா டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு காட்டாது. ஸோ இது வந்து அந்த பைத்தானோட சாஃப்ட்வேர். இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒன்று ஐடின்னு சொல்லுவாங்க. ஆம், அந்த ஐடியில் வந்து நம்ம கோட் பண்ணலாம், பைத்தானை யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். ஆனால் நம்ம இங்கே அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்டான ஒன்று, அது பேர் வந்து ஜூபிட்டர் நோட் புக்குவாங்க. ஜூபிட்டர் நோட் புக்னா வேற இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற நோட் புக் மாதிரி தான். நம்மகிட்ட வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நோட் புக் எடுத்துக்குவோம், அதில் வந்து எழுதுவோம். அதே மாதிரி சிஸ்டம்ல உள்ள நோட் புக் பேர் ஜூபிட்டர் நோட் புக். இது வந்து ஆன்லைன் நோட் புக்கு. இதில் வந்து நம்ம எழுதலாம், டைரி எழுதுற மாதிரி கோடிங் எழுதலாம், கோடிங்கையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், நமக்கு தேவையான நோட்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம், ஹெட்டிங் போடலாம். இதெல்லாம் பண்றதுனால அதை நோட் புக்கு அப்படிங்குவாங்க. அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம், இதில் போயிட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். டெஸ்க்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இது பேர் நோமேட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேயா? கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு Ctrl+L ரெண்டையும் சேர்த்து அமைக்கினீங்கன்னா வரும். இதை பேக்வர்ட்ஸ் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிட்டு JUPY ஸ்பேஸ் நோட் புக், JUPYTER ஸ்பேஸ் NOTEBOOK, ரைட்? ஜூபிட்டர் நோட் புக். இதை வந்து டைப் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு அமுக்குனீங்கன்னா என்ட்ரு அமைக்கினீங்கன்னா காட்டுறேன். இப்படி கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேனல் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ண முன்னாடி கண்ட்ரோல் பேனல்ல அந்த ஜூபிட்டர் நோட்புக்கை முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு சர்ச்சில் போயிட்டு CMDன்னு அடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் பேனல் வரும். அதில் போயிட்டு PIP ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஜூபிட்டர் நோட்புக். அதே தான், ஜூபிட்டர் நோட்புக். அப்படி அடிச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால இன்ஸ்டால் பண்ணலை. ஜூபிட்டர் அடிச்சிங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்பு. இதை போய் கண்ட்ரோலில் கொடுத்து நம்ம ஜூபிட்டர் நோட் புக் டைப் பண்ணோம்னா இவன் வருவான். சரியா? இதுதான் மேட்ரு. இதுதான் நம்மளோட நோட் புக்கு. புதுசாக வாங்கியிருக்கிற நோட் புக் தான். 200 விட்டு வாங்கியிருக்கோம்னு நினச்சிக்கோங்க. பள்ளின்னு இருக்கு. இதுல வந்து இந்த நேம் நியூங்கிற இடத்துல போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ண போறது படி போகிறது பைத்தான். ஸோ பைத்தானை கிளிக் பண்ணணும். பண்ணோம்னா அவனே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறான். ஓகே, அவங்களே ஒரு இதை கிரியேட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இதோட வேர்ட்ஸ் தெரியுது, கண்டி கொஞ்சம் சின்னதாகி காட்டியிருக்கேன்.
ஆஹ் இந்த இதுல வந்து இதை கொடுத்தோம்னா ஒவ்வொரு லைனா வரும். இப்படி கொஞ்சம் நிறைய கொடுத்து வச்சுப்போம். இது வந்து சேவ் பண்ணிக்கிறது, இது வந்து காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது. சரியா? இதுதான் மேட்ரு. இதுதான் நம்ம நோட் புக்கோட லைன் ரூல்டு நோட்டு. சரியா? ரூல்டு நோட்டுன்னு வச்சுக்கிறோம். இதுலதான் நம்ம பைத்தான படிக்க போறோம். ஓகே, இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற கப் நோட்டு மாதிரி. இதை வந்து ஹெட்டிங் போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லணும். இது வந்து சேவ் ஃபைல் பிளஸ் இது லைன் ஆட் பண்றது, கட் பண்றது, இதெல்லாம் சொல்லியாச்சு. இங்கேயும் ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து இந்த இந்த செல்லை கீழே கொண்டு போகணுமா மேலே கொண்டு போகணுமா அப்படிங்கிறத இதுல பார்த்துக்கலாம். இந்த இந்த ரெண்டு ஆரோஸ் குறிக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆரோங்கிறதுனால கீழே நோக்கி ஒரு ஆரோ வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஒன்று வரும். சரியா? இப்போ மேலே நோக்கி கொண்டு போகணும்னா இந்த மேலே உள்ள ஆரோ கிளிக் பண்ணா மேலே இருக்கும். இது மேலே ஒன்றும் இல்லை, அதனால இது டிசேபிள் ஆயிடும். சரியா? இதுல மேல ஒரு லைனை சேர்க்கணுமா கீழே ஒரு லைனை சேர்க்கணுமா அப்படிங்கறது இதுல வரும். இந்த ரெண்டு இது வந்து டெலீட் பண்றது, அந்த லைனை டெலீட் பண்றது. சரியா? டெலீட் பண்ண ஒரு லைனா டெலீட் ஆகும், அந்த லைன் டெலீட் ஆகும். அப்புறம் இதுதான் ரொம்ப கொஞ்சம் முக்கியமானது. இதுல வந்து இந்த கோடுன்னு போட்டிருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா 3 இது வரும். இதுல கோடுன்னு போட்டிருக்கிறது வந்து இப்ப நீங்க ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டு கோடுன்னு நார்மலா டிஃபால்ட்டா கோடுன்னு தான் இருக்கு. இதுல வந்து கோடுன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இப்போ அது கோடா எடுத்துக்கணும். அதே மார்க்டவுன் கொடுத்தீங்கன்னா அது கோடா எடுத்துக்காது. அந்த அந்த லைனை வந்து ஆஹ், எழுத்துக்களா எடுத்துக்கணும். நம்ம ஹெட்டிங்ஸ் எழுத்துக்கிறது, டைப் பண்றது, இந்த மாதிரி இதை வேலை பார்ப்போம்ல, அந்த இதாக எடுத்துக்கணும். அதுல கோடிங்க மார்க்டவுன் வச்சுக்கிட்டு கோடிங் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே. அப்புறம் ராங்கிறது இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ சும்மா இதுல வந்து A = 23ன்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதுல கண்ட்ரோல்+Enter கொடுக்கணும். சரியா? கண்ட்ரோல்+Enter கொடுத்தோம்னா அதை கோடு கோடுன்னு வச்சுட்டோம்னா அது கோடு எக்ஸிக்யூட் ஆயிடும். இதுல வந்து இப்ப இதுல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிரிண்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. இந்த வந்து லாஸ்ட் லைன் மட்டும் அதை ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்போ இந்த பேரை இருக்கு ஏன்னு வந்து 23 கொடுத்துருக்கோம்ல, இதுல ஏன்னு கொடுத்தோம்னா எனக்கு கண்ட்ரோல் Enter கொடுத்தோம்னா 23 தானா வந்துடும். ஏன்னா இது கோடா எடுத்துக்கிட்டு இந்த கோடுன்றதுனால. இதை மாடர்னா கொடுத்துட்டோம்னா மாடர்னா கொடுத்தாச்சு. சரியா? இப்போ இப்போ லாக் ஆயிடும். இப்போ வந்து மாடர்னா கொடுத்துட்டு இதை நான் பின்னு மாத்திக்கிறேன். B = 23, இது மார்க்டவுன். சரியா? இப்போ நான் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு அதுல 23 வரணும், ஆனா வராது. ஏன்னா அது வந்து இந்த இது வந்து மார்க்டவுனா இருக்கு. அப்படின்னா அது இதாத்தான் எடுத்துக்கணும். பேராகிராஃபோ இல்லை எழுத்தா தான் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்காது, எழுத்தா எடுத்துக்கணும். சரியா? இது எதுனாலும் கண்ட்ரோல் Enter கொடுத்தோம்னா அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்றது கண்ட்ரோல் Enter கொடுக்கும். ஓகே. இப்போ நம்ம ப்ராப்பரா நம்ம என்ன பண்றோம்னா கோடிங்ல வந்து நம்ம அந்த மிஷினுக்குள்ள அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து சொல்றோம், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணிட்டு. சரியா? கம்ப்யூட்டர் இந்த கோடிங்கிறது கம்ப்யூட்டருங்கிறது ஒரு வேலைக்காரன். ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. அதாவது கம்ப்யூட்டர் வந்து நல்ல ஒரு வேலைக்காரன், பட் நல்ல பாஸ் கிடையாது. ஸோ நம்ம என்ன வேலை சொல்றோமோ அதை நல்லா செய்யும். ஆனா அதுக்கு வந்து அதை அதுவா முடிவெடுக்க முடியாது. பட் இப்போ அதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பண்ணுது. ChatGPT வந்தது அப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது போல. எல்லாம் அந்த பழமொழியை உருவாக்கி போயிருக்காங்க.
தென் சரி ஓகே, இப்போ நம்ம இதை delete பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். ஸோ இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. ஒரு அடுத்தட்டு கொண்டுவாங்க. கிளாஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது மஞ்சள் பை கொண்டு போனதுக்கு முன்னாடி 90s கிட்ஸ் இப்போ வந்து அந்த மஞ்சள் பையை தொட்டு கொண்டுட்டு படிக்கணுமா, அப்போ தான் நல்லா படிப்பு வருமா. காலெல்லாம் பட்டுட்டு தான் படிப்பு வரும். அதனால இதை ஒரு தொட்டு கொண்டுட்டு ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நாம வந்து என்ன பண்ண போறேன். இவன் ஒருத்தன் இந்த கம்ப்யூட்டர் இருக்கான். இவனுக்கு வந்து நான் வந்து லாங்குவேஜ் வந்து அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நான் சொல்லணும். சரியா? அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நான் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணாதான் நான் அவன் லாங்குவேஜை நான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு தமிழ் தான் தெரியும், அவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அதுவும் அரைகுறையாக தான் தெரியும். கணக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எனக்கு கணக்கு தெரியாது. பட் எனக்கு தமிழ் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவனுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவனுக்கு என்ன தெரியுங்கிறத பார்ப்போம். சரி, அதில் ஒன்று தான் பிரிண்ட்டு. பிரிண்ட் சரியா? பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன். பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன்னா, ஃபங்க்ஷன்னா என்னன்னா வேலை. இப்போ நம்ம அதை மாற்றோம்னா நான் எழுத போகிறேன். ஸோ மேலே ஒரு லைனை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அதோட மாற்றிட்டு கட்டுறா ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா வேலை அப்படின்னு தமிழ் தான் இருக்கும். சரியா? ஃபங்க்ஷன்னா இது ஒரு வேலை. பிரிண்ட் ஒரு ஃபங்க்ஷன். பட் பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் இல்லை. புரியுதா உனக்கு? இதை வந்து ஒரு கெட்டிங்காக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து இதில் வந்து இது வந்து ஒரு எண் இல்லை, எழுத்து, வேர்டு, பேராகிராஃப் அப்படின்னு நம்ம கன்வே பண்ணுறதுக்கு ஒன்று இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இல்லை டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் வந்து நம்ம வந்து இந்த இது ஆஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். ஆஸு ஸ்பேஸு, ஆஸு ஸ்பேஸு, இது ஞாபகம். ஆஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த ப்ளூ கலரில் மாறும். அப்படின்னா அது கெட்டிங்காக எடுத்துக்கிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா அது பேராகிராஃபாக மாறிடும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணால் பழைய மாதிரி வந்துடும், எடிட் பண்ணலாம். இதில் 2 ஆஷ் கொடுத்தோம்னா சைஸ் சுருங்கும். அப்படியே நம்ம ஒவ்வொரு ஆஷாக கொடுக்க சைஸ் சுருங்கிக்கிட்டே வரும். சரியா? அதனால ஃபங்க்ஷன்னா வேலைங்கிற ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும். பிரிண்ட்னா ஒன்றும் இல்லை, இதோட அர்த்தம் வந்து காட்டு. காட்டுனா ஷோமி, என்கிட்ட காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட வந்து சொல்றோம் எனக்கு அதை காட்டணும், நீ எனக்கு அதை காட்டணும் அப்படின்ட்டு. இதுக்குள்ள உள்ளதை மட்டும் எனக்கு காட்டணும். இந்த 2 கமா கொடுத்துருக்கேன் தெரியுமா, அதுக்குள்ளதை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறோம். சரியா? இப்போ வந்து நான் அதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகுது, யாராவது கொடுப்பான். ஏன்னா நான் காட்டுன்னு கொடுத்துருக்கேன். நான் தமிழ்ல சொன்னதுனால அந்த அவனுக்கு புரியல. அது எனக்கு புரிஞ்சா போதும். உன் லாங்குவேஜ் எனக்கு புரியுது, நான் உனக்கு உன் புரிஞ்ச உனக்கு புரியுற லாங்குவேஜ் சொல்றேன். அதனால நான் உனக்கு பிரிண்ட்னு சொல்றேன். பிரிண்ட்னு சொல்லிட்டேன். சரி, காட்டுன்ட்டேன். அவனுக்கு புரிஞ்சுட்டு. சரியா? புரிஞ்ச போய் தான் ஒண்ணும் சொல்லாம இருக்கான். இல்லைன்னா இந்த மாதிரி யாராவது போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு ஒண்ணு புரியல, என்னன்னா என்னத்தை காட்டுறதுதான்னு கேட்குங்க. காட்டுன்ட்டேன், அவனுக்கு புரிஞ்சுட்டு என்னத்தை காட்டுறது. சரியா? அப்போ நான் சொல்றேன் என்ன அது என்னத்தை காட்டணுங்கிறத நான் அப்படியே இதுக்குள்ள சொன்னோன்னா அவன்கிட்ட வந்து அதை காட்டிடுவான். ஏ ஏ காட்டு அப்படின்னு. நான் ஏன்னு முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் வச்சிருந்தேன் தெரியுமா, A = 23. அந்த இதை இப்போ பிடிச்சிருக்கான். ஏ ஏன்னு சொன்னோம்னா ஏயோட வேல்யூ 23யா. இப்போ அதுல நான் என்ன சொன்னேன், ஏ வந்து =23 அப்படின்னா என்ன அர்த்தம், ஏங்கிறது 23க்கு சமம். நான் ஏன்னு சொன்னா நீ 23 சொல்லணும், நான் 23 சொன்னா நீ ஏன் சொல்ல மாட்டேன்.
இப்படி சுத்தலாம், அப்படி சுத்தலாம், அப்படி சுத்தலாம், இப்படி சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னு நான் அடிச்சேன்னா, காட்டுடா, காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போல கொடுத்தாங்கன்னா எனக்கு நீ 23 காட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால 23 காட்டான். சரியா? அதே மாதிரி இப்போ பி போட்டு 32ன்னு கொடுங்க. அதே இப்போ இதுல வந்து பிரிண்ட் என்னது பிரிண்ட் எனக்கு பிஏ காட்டு அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணல. என்ட்ரு அடிச்சா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா? இப்போ பி அடிச்ச உடனே எனக்கு பிஏ காட்டுன்னா இது 32 காட்டும். சரியா? இப்போ சின்ன ஒரு இது போவேன் ஏ தூக்கிட்டு அம்பின்னு போடும். அம்பியோட வயசு 23, பாலாவோட வயசு 32. சரியா? இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ட்ரு மூலம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் வீக் பதிலா பாலா பிரிண்ட் பாலா காட்டு காட்டு பாலா அப்படின்னு கொடுத்தோம்னா பாலாவோட வயசை கொண்டு வருவான். ஏன் பாலான்னு கொடுத்தா பாலான்னு தானே கொண்டு வரணும். ஏன் வயசை கொண்டு வரான்னா அவனோட வயசு 32க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்லி வச்சுட்டோம். அதனால அவன் கொண்டு வரான். இப்போ இப்போ ஒரு மேஜிக் இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ பாலாங்கிறதே கொண்டு வரான். ஏன் கொண்டு வரானா இப்படி டபுள் கொட்டேஷன் கொடுத்தோம்னா அது வந்து அதை அப்படியே எடுத்துக்கணும். சரியா? அதை வந்து என்ன எடுத்துக்காது, அதோட வேல்யூ எடுத்துக்காது, அதை எழுத்தாவே எடுத்துக்கும். பாலானா பாலாதான். அதே மாதிரி கமா போட்டு அம்பின்னு போட்டா அம்பினா அம்பிதான். இப்ப என்று பண்றோம் பாலா அம்பி. அதாவது என்னன்னா பிரிண்ட் பாட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால 2 கம்மா இதுக்கு உள்ள 2 கொட்டேஷன், 2 டபுள் கொட்டேஷன். அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன நீ கொடுத்தாவோ அப்ப அப்படியே அதை ரிட்டர்ன் சொல்லுவாங்க. கிளி மாதிரி சொல்லுவான். கிளி மாதிரி திருப்பி எடுத்துட்டு வந்து காட்டுவான். புரியுதா? இதுதான் மேட்டர். என்னன்னா பிரிண்ட்ல வந்து அந்த 2 கொட்டேஷன் முக்கியம். 2 கொட்டேஷன் இருந்துச்சுன்னா அவன் அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வருவான். இல்லைன்னா அது என்னன்னு சொல்லி நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோமோ அதை கொண்டு வரலாம். புரிந்ததா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ்னா 5, ஒய்னா 4 அசைன் பண்ணியாச்சு, என்ட்ரு அமைக்காச்சு. இப்போ வந்து பிரிண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு. எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸ் வச்சுக்கோ. அடுத்து வந்து ஒய்யை வச்சுக்கோன்னா அவன் எக்ஸுக்குள்ள வேலையை தூக்கிட்டு வரான், ஒய்க்குள்ள வேலையை தூக்கிட்டு வரான். சரியா? அடுத்து இது வேணாம், எக்ஸு கூட்டு எனக்கு 2யும் கூட்டி சொல்லு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டபுள் கொட்டேஷன் கொடுக்கல. ஸோ அதை அப்படியே எடுக்காது, அதுக்குள்ள வேல்யூ தான் எடுத்துட்டு வரும். சரியா? அதை 2யும் கூட்டி எடுத்துருவோம் அப்படின்னா 9, 2யும் கூட்டினா 9. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றேன், மிஷின் நம்ம வந்து சொல்றோம் எனக்கு வந்து காட்டு பிரிண்ட். சரியா? அந்த வேலையை செய்ய ஃபங்க்ஷன் தான் டபுள் கொட்டேஷன். இதுல வந்து எனக்கு நான் முன்னாடியே உன்ட்ட சொல்லிட்டேன், நான் எக்ஸுன்னு சொன்னா நீ 5ன்னு நினைச்சுக்கோ, ஒய்ன்னு சொன்னா 4ன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் அவன்கிட்ட எக்ஸ் கமா ஒய்ன்னு சொன்னோம்னா அவன் அந்த 2யும் எடுத்துட்டு வரான்.
எனக்கு வேணாம், நீ போயிட்டு நீ எனக்கு ரெண்டையும் கூட்டி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா ரெண்டையும் கூட்டி எடுத்துட்டு வரலாம். இப்போ வந்து திருப்பி நான் அவன்கிட்ட வந்து நீ எனக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூலாம் தேவையில்ல, எக்ஸ் மட்டுமே எடுத்துட்டு வா அப்படின்னா, எக்ஸ் ஒய்யும் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் எடுத்துட்டு வர மாட்டான். வேல்யூ தான் முதல்ல எடுத்துட்டு வருவான். ஏன்னா நான் அவன்கிட்ட அதை வந்து நான் சொன்னதை அதை வேல்யூலாம் வேணாம், அதை மட்டுமே எடுத்துட்டு வா நான் அவன்கிட்ட சொல்லலை, இப்போதான் சொல்ல போறேன். அது எப்படி சொல்லணும்னா டபுள் கொட்டேஷன். ரைட்டு, இப்போ எக்ஸ் ஒய்யை மட்டும் ரீட் பண்ணிட்டான். இதுதான் மேட்ரு. ஓகே. நார்மலா யூஸ் பண்றது எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, லேபுல போனாலே ஃபர்ஸ்ட் சொன்ன ஹலோ வேர்ல்டு, ஏதாவது சொந்தக்கார மாதிரி ஹலோ வேர்ல்டு மாதிரி அந்த ஹலோ வேர்ல்டை ட்ரை பண்ணுவோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, பிரிண்ட் ஹலோ அவன்கிட்ட வந்து நீ ஹலோ சொல்றான், எல்லாத்துக்கும் வந்து வளர்த்தியே ஒரு ஹலோ சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா அவன் ஹலோ வேர்ல்டு சொல்றான். அதில் நோட் பண்ணணும், ஹெச்ங்கிறது நம்ம என்ன கொடுத்தோமோ அப்படியே வரும். ஹெச்ங்கிறது கேபிட்டல் கொடுத்து கேபிட்டல் வருது, மற்றதெல்லாம் ஸ்மாலில் கொடுத்து ஸ்மாலில் வரும். ஓகே. தென் இன்னொன்று நம்ம அந்த ஸ்ட்ரிங், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கும்பாங்க, இந்த எழுத்துல கொடுக்குறது என்ன நம்பர்ஸை பூரா இன்டிஜரும்பாங்க, அது பின்னாடி அடுத்து பார்ப்போம். எழுத்த பூரா ஸ்ட்ரிங்கும்பாங்க. சரியா? எழுத்துக்களை பூரா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்கணும், ஒண்ணு அந்த ஆஷ் யூஸ் பண்ணி கொடுப்போம். இந்த இடத்துல கொடுத்தோம் தெரியுமா, ஆஷ் அப்படின்னாலும் ஸ்ட்ரிங்குன்னு அது புரிஞ்சுக்குவான். அதே இதை கொட்டேஷன்ஸ், சிங்கிள் கொட்டேஷன்ஸ் கொடுக்கும். சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் அவன் ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்குவான். டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலும் அவன் ஸ்ட்ரிங்குன்னே எடுத்துக்கிடுவான். ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்குன்னே எடுத்துக்குவான். ஏன் அப்படி டைப் டைப்பா பிரிச்சு வச்சுக்கிறாங்கன்னா, சில வேலை வந்து இங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்போம், இங்க ஒரு கொட்டேஷன் அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம், நடுவுல வந்து இந்த அப்பாஸ்ட்ரபிக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி வேலை வரும்போது அவன் குழம்பிடுவான். இதை மட்டும் பிரிண்ட் பண்ணி விட்டுருவோம். என்ன நீங்க அங்க மட்டும் ஒரு இது போட்டீங்க, இங்க முடிச்சிட்டீங்க, இங்க திருப்பி ஒண்ணு போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாராவது காட்டுவோம். அந்த மாதிரி டைம்ல குழப்பம் வரக்கூடாதுன்னா மூணு இதாக கொடுத்துருவோம். எதுக்குமே நம்ம மூணு கொட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்கு மட்டும்தான் மூணு கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா? மூணு டபுள், அந்த மாதிரி இடத்துல இது செல்லாம போயிடும். ஓ, இதுல ஆரம்பிச்சு இதுல முடிகிறதா நமக்குள்ள வேலை, இது சும்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். சரியா? இந்த ஹலோ ஸ்மெல்டு வருதா, அப்படிதான் விஷயம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட், வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அந்த மாதிரி ஹேஷ் கொடுத்தாச்சு, ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, இங்கே மார்க்கன் கொடுத்தாச்சு. ஸோ அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஏதோ ஒரு ஹெட்டிங் போட போறான்னு. என்ட்ரை கொடுத்தோம்னா அவன் ஹெட்டிங் எடுத்துட்டு இருப்பான். இப்போ கூட்டிக்கிட்டே வரான். சரி, வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்னன்னா, நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம். வேரியபிள்ஸ் மாறி மாறிலி, மாறி மாறிலி அப்படின்னு படிச்சிருக்கோம். மாறினா என்ன அர்த்தம், மாறிக்கிட்டே இருக்கிறது. மாறிலினா மாறாம இருக்கிறது. ஸோ வேரியபிள்ஸ்னா மாறி,
இட்ஸ் அ சேஞ்சிங் திங். மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம எது வேணாலும் மாத்திக்கிட்டே இருக்கிறோம். மாறிலிங்கிறது மாறாம கான்ஸ்டன்டா அப்படியே இருக்கும், அதை மாத்தவே முடியாது. சரியா? இப்ப இதுக்கு முன்னாடி உள்ளதுல வந்து நம்ம அந்த பிரிண்ட்ங்கிற ஒண்ணு காட்டு அப்படின்னு சொல்லி போட்டு வந்துருக்கோம். அதுல வந்து இந்த கொட்டேஷன்குள்ள கொடுத்துறதெல்லாம் மாறிலி, அதாவது நான் வேரியபிள்ஸ். அந்த கொட்டேஷன் தூக்கிட்டோம்னா அவன் வந்து வேரியபிள்ஸ். நம்ம ஒண்ணு கொடுத்தா அவன் அதுக்குள்ள வேல்யூ கொடுப்பான், அது சேஞ்ச் ஆகுதா வேரியபிள்ஸ். இப்போ இப்போ நான் பழைய இதுலயே அம்பிக்கு 23 பதிலா இது தப்பா போட்டுட்டேன், அம்பிக்கு 52 வயசு 53 வயசு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொட்டேஷன் அம்பி அம்பிங்கன்னா அங்க 53 வரும். சரியா? சோ நான் இங்க மாத்திக்கிட்டே இருப்பேன். இந்த சைடு திடீர்னு 53 போடுவேன், திடீர்னு அவனுக்கு வயசை குறைப்பேன், 22 வயசாக்குவேன். அதாவது அம்பி வந்து அம்பியா இருக்கும்போது 22 வயசு. சரியா? நல்லா பாத்துக்கோங்க, அம்பி 22 வயசு அவனுக்கு. அம்பிக்கு வந்து அம்பிக்கு வந்து 22 வயசு அம்பியா இருக்கும்போது. அதே இது அவன் ரவம் மாறிட்டானா, அவனுக்கு வயசு 30. சரியா? இப்போ வந்து அதே பிரிண்ட் காட்டு அம்பியோட வயசை எப்ப காட்டுறான் அப்படின்னா அவன் 30 வயசுன்னு காட்டுவான். அந்நியனா மாறிட்டானா அவனுக்கு 35 வயசு. சரியா? இப்போ அவனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ அதே அம்பியை காட்டான், இப்போ 45 வயசு. ஸோ இவன் அந்நியன் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான் வேரியபிள்ஸ்ங்கிறது. சரியா? அந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணணும். இந்த சொல்லி கொடுப்போம்ல, அம்பினா 22 வயசுலா, ரெமோனா மாறும்போது 30 வயசுலா, அந்நியனா மாறும்போது 45 வயசுலா அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு சொல்லி கொடுக்கறதா அசைன் பண்றது. அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம இந்த லாங்குவேஜ்ல வந்து இப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம இது பண்றது வந்து அது வந்து அசைன் பண்றது. அசைன் பண்றதுக்கு நம்ம ஈக்குவல். இப்போ அம்பி ஈக்குவல், ஈக்குவல்னு சிங்கிள் ஈக்குவல் போறோம் தெரியுமா, இது பேர் தான் அசைன் பண்றது. எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றது. நான் பின்னு சொன்னோம்னா நீ அதை வந்து 22 எடுத்துக்கோ. ரெமோன்னு சொன்னோம்னா நீ வந்து 30 எடுத்துக்கோ. அதுவே நான் அந்நியன்னு சொன்னா நீ வந்து 45 எடுத்துக்கோ. புரியுதாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்னா அவன் புரியுது அப்படின்னு போவான். இல்ல புரியலைன்னா இங்க ஏதாவது சொல்லுவான் பயமேன்னு, யாராவது மாதிரி கொண்டு வரான். சரியா? இது பேர் தான் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம டேட்டா டைப்ஸை பார்த்துட்டு திருப்பி இதுக்கு வரும். டேட்டா டைப்ஸ். சரியா? இது ஒரு ஒண்ணும் இல்லை. இந்த அசைன் பண்றோம்ல, இந்த வேல்யூ வந்து என்ன மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எழுத்தா கொடுக்கலாம். எழுத்தா கொடுக்கும்போது அது பேரு ஸ்ட்ரிங். இப்போ ரவி. சரியா? இது வந்து ஸ்ட்ரிங். எழுத்துங்கிறத நம்ம இதை ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். எழுத்துங்கிறத ஸ்ட்ரிங்குங்கிறதால சொல்லுவோம். எண்ணுங்கிறத இன்டிஜரால சொல்லுவோம்.
2 இப்படின்னா இது ஒரு இன்டிஜர். சரியா? முழு எண். முழு எண்ங்கிறது இன்டிஜர். அதே இது 2.0 0.0 5 6 7 8 இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துட்டு புள்ளிக்கு அடுத்து வந்துட்டுனாலே, டெசிமல் அப்படி சேஞ்ச் ஆச்சுனாலே அதை வந்து நம்ம ஃப்ளோட்டுங்கிறோம். சரியா? ஒரு இதுங்கிறது ஒரு கோர்வையா இருக்கும். நம்ம இப்போ ஒரு வேர்டை எழுதுறோம்னா இதை ஈஸியா நான் வச்சுக்க எப்படின்னா, நம்ம ஒரு வேர்டை வந்து கோர்த்து அப்படியே ஒரு பூவை கோர்த்தாப்புல ஒரே லைன்ல அப்படியே கோர்த்து கோர்த்து எழுதுவோம். சரியா? அதை வந்து அப்படியே கிட்டார் ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ண, கிட்டார் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கு? நேரா இருக்கும். ஸோ எழுத்துங்கிறது ஸ்ட்ரிங்கு. இன்ட்டுங்கிறது இன்டிஜரு. அது வந்து முழியன். அது வந்து ஞாபகம். ஃப்ளோட்டுங்கிறது இந்த 2ங்கிறது கான்ஸ்டண்டா இருக்கும். அடுத்து வந்து மீதி உள்ள பூரா மிதவை எண். இதுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப சில இடத்துல வந்து 5ங்கிறத வந்து அதுக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆகும் போது 5க்கு மேல உள்ள பூரா நம்ம மேக்ஸ்ல வந்து இங்க 1ன்னு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். ஞாபகம் தான். புள்ளிக்கு அடுத்து 5க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க 1ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இப்படி மாறுமா. அதனால அது மிதக்கிற எண். அதை வந்து கான்ஸ்டண்டா சொல்ல முடியாது. அதனால ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கிறோம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் எண்ணு. காம்ப்ளெக்ஸ் என்னன்னா தெரியாத எண்ணம் வந்து இல்லாத இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சு வைக்கும்போது நம்ம ஐஜே இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். 2 + 3j 5 + i அப்படின்னு சொல்லி இது வைப்போம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் எண். இது மொத்தமாவே இது கூட இப்படி ஒரு அர்த்தம் என்னன்னா, இதை மட்டும் பார்ப்போம். ஜே 2 + 3 இல்ல 3 × ஜே. ஜேங்கிற ஒரு நம்பருப்பா. அந்த நம்பரை வந்து நான் 3ஆல பெருக்கி அது கூட நான் 2 கூட்டும் போது எனக்கு வந்து கிடைக்கிற நம்பர் தான் இந்த நம்பரு. ஆனா இந்த ஜேயோட வேல்யூ தெரியாது. அதனால நான் இதை இப்படி வச்சுக்கிறேன், அப்படியே வச்சுக்கிறேன். அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அர்த்தம். புரியுதா? இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனா இது ஒரு நம்பர் தான். இந்த ஜேக்கு மட்டும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வந்துச்சுன்னா அந்த இது ஃபுல்லா டோட்டலா ஒரு நம்பர் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு டைப் வந்து நம்ம ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கணும், காம்ப்ளெக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்புறம் வந்து டைப் வந்து பூலியன். சாரி, பூலியன். பூலியன்ல என்ன வரும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா? சரி இல்ல தப்பு. இதெல்லாம் என்னன்னா டைப்ஸ். நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ஒண்ணு பேராகிராஃப் இல்ல ஒரு வார்த்தைகளா புரிஞ்சுக்கிறோம், இல்ல எண்ணிக்கையா புரிஞ்சுக்கிறோம். வார்த்தைகளா புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம பேசுறது, மனுஷங்க ஒருத்தவங்க பேசுறது. இன்னொன்னு வந்து எண்களா புரிஞ்சுக்கிறோம். எத்தனை பேர் இருக்காங்க அங்க அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்கப்பா. ஆனா யாரும் தெரியாது. ஆனா 4 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆஹ் அதுக்கு கம்மியான உள்ளதையும் குறிப்பிடணும் அப்படிங்கும்போது ஃப்ளோட்டில் குறிப்பிடுவோம். எப்படின்னா 4.5 டிக்கெட்டு, 3 டிக்கெட்டு, அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா குறிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரிக்கு ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டா தெரியாத வேல்யூக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமா இல்ல அப்படின்னு ஆன்சர் பண்ற விஷயத்துல பூலியன் யூஸ் பண்ணுவோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி. சரியா? இதுதான் நம்ம இதுல யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ். இந்த இதுக்குள்ளேயே உனக்கு சொன்னாலே இந்த கம்ப்யூட்டர் டைப் புரிஞ்சுக்கலாம். பைத்தான். இப்போ நம்ம வேரியபிள்ஸ்க்கு வரும். வேரியபிள்ஸ் என்னங்கிறது அசைன் பண்றது. என்ன அசைன் பண்றது? நான் இப்படி சொன்னா நீ இதை எனக்கு கொண்டு வரணும். நான் இப்படி சொன்னா நீ எனக்கு இது பண்ணணும். அதான் பழைய மாதிரி நம்ம கவுண்டமணி காமெடியில வர்ற மாதிரி, நான் இப்படி சுத்தம் போது நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தம் போது நீ இப்படி சுத்தணும். அந்த மாதிரி இந்த இதை நான் சொல்லும் போது நீ எனக்கு இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நான் என்ன சொல்லலாம்? எனக்கு நான் அம்பின்னு சொன்னா எனக்கு 22 கொண்டு வாப்பா அப்படின்னு நான் சொல்லலாம். அதே இதை அதுக்கு அம்மா போட்டு 22 கொண்டு வா, 45 கொண்டு வா,
6 இதை 46 கொண்டு வா, 34 கொண்டு வா. சரியா? இப்படியும் சொல்லலாம். அதாவது நான் அப்படின்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் எனக்கு நீ வந்து கொண்டு வரணும். சிம்பிளா சொன்னா இது ஒரு டப்பா, அம்பிங்கிற டப்பா. டப்பாக்குள்ள இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. சரியா? இந்த அம்பிங்கிற டப்பாக்குள்ள நான் என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னா 22 போட்டு வச்சிருக்கேன், 45 போட்டு வச்சிருக்கேன், 46 போட்டு வச்சிருக்கேன், 34 போட்டு வச்சிருக்கேன், ரூவை போட்டு வச்சிருக்கேன். சரியா? பால்சையும் போட்டு யூஸ் ஆகும். சரியா? நான் இப்போ போடும்போது கலர் மாற பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அது வந்து செல்லாதுன்னு சொல்லுவேன். பால்சா போட்டு வச்சிருக்கேன். வேற என் ரவிங்கிற ஒரு வேற ரெமோவையும் தூக்கி உள்ள போட்டு விட்டுருங்க. ரெமோவையும் அந்நியனையும் தூக்கி உள்ள போட்டுருங்க. ரெமோவை போட்டா ரெமோ வரமாட்டான். ஏன்னா இவன் என்ன கருமனே அவனுக்கு தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவன் வந்து ஒரு ஸ்ட்ரிங், அது ரெமோங்கிறது ஒரு பேருடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டபுள் கொட்டேஷன் கொடுக்கும். சரியா? இப்போ வந்து இப்போ அவன் எடுத்துக்கிட்டான், சரி ரெமோனா பேரு போல அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டான். இப்போ நார்மலா ரெமோ ஸ்ட்ரிங் இல்லடா ஏதோ ஒண்ணு அப்படின்னு கொடுத்தோம்னா ரெமோ எழுத்துல ரெமோட வேல்யூ ஏற்கனவே என்ன கொடுத்தோம்? ரெமோவுக்கு 30ன்னு கொடுத்துருந்தோமா, அவன் 30 மட்டும் தூக்கி வச்சிருக்கான். இப்போ ரெமோ வந்து ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கும்போது, அவன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கும்போது அது ரெமோ இதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு. சரியா? இதுதான் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸுங்கிறது எப்படி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இந்த சைடு ஒண்ணு இருக்கும், இது வந்து மாறாதது, மாறிலி. சரியா? இந்த சைடு மாறிலி. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மாறி மாறாதது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து மாறிலி. நடுவுல வந்து ஈக்குவல் இருப்பான். இவன் அம்பிங்கிறத நம்ம மாத்தலாம், பட் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம்னா இங்க வந்து எப்பவுமே திருப்பி வந்து இங்க வந்து மாத்தினாதான் முடியும். சரியா? அதே மாதிரி இப்போ இந்த பேரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இதை எத்தனை வேணாலும் மாத்திக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவன் பண்ண பண்ண அவன் அதை எடுத்துக்கிடுவான். இதுக்குள்ள என்ன கொடுக்கணுமோ, எனக்கு அம்பின்னு சொன்னோம்னா எனக்கு இதெல்லாம் வரணும், அம்பிங்கிற டப்பாக்குள்ள எனக்கு இதெல்லாம் இருக்கு. 72 போட்டிருக்கேன், 45 போட்டிருக்கேன், 46 போட்டிருக்கேன், 34 போட்டிருக்கேன், 20 போட்டிருக்கேன், பால்சை போட்டிருக்கேன், ரம்மா போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காண்டி தான் இந்த வேரியபிள்ஸ். புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட போற வேரியபிள்ஸ் வந்து இந்த டைப்புக்குள்ளதான் இருக்கணும். இதை தவிர்த்து அவனுக்கு சொன்னோன்னா அவனுக்கு வேற லாங்குவேஜ் மாதிரி புரியும், அதனால புரியாது. சரியா? இந்த டேட்டா டைப்ஸை ஒன்னு டு ஒன்னு கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இப்படி இருக்குல்ல, முன்னாடி இன்னொன்று, இது வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, எஸ்டிஆர்னு சொன்னல, இங்கிலீஷோட ஸ்டார்ட் ஃபார்ம் வந்து இது உனக்கு புரியும். அதான் கோடிங்கே. எஸ்டிஆர் எஸ்ஆர்டி அப்படின்னா எஸ்ஆர்டி எஸ்டிஆர். எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்னு புரிஞ்சுக்கிடுவான். இன்டிஜரை இன்ட்டுன்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுவான். ஃப்ளோட், இது ஃப்ளோட் தான் சொல்லணும். வழியில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு வர்றத ஃப்ளோட்டுன்னு சொல்லணும். சரியா? இதை வந்து காம்ப்ளெக்ஸ் புரிஞ்சுக்குவான். இதை வந்து பூல் அப்படின்னா புரிஞ்சுக்குவான்.
கூகுள் அப்படின்னா புரியும். சரியா? இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒன் டைப்ல இருந்து இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ரோஜா ரோஜா ஈக்குவல் டு 32. சரியா? கண்ட்ரோல் என்டர் அமுக்கணும்னா அது அசைன் ஆயிட்டு இதை வந்து டேட்டா டைப் பார்க்கணும். டைப்புன்னு போட்டு டைப்பிங் போட்டுக்க அதுக்குள்ள ரோஜா அப்படின்னு போட்டோம்னா அதோட இது காட்டும். என்ன டைப்போ காட்டும். என்ன காட்டுது? இன்ட்டு காட்டுது. சரியா? இப்போ வந்து இதுல நான் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு போட்டு அது பிராக்கெட்டை போட்டு அதுக்கு உள்ள இந்த இதை கொடுத்தோம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம்? இது வந்து ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு மாறி இருக்கு. இது என்ன இல்லை எழுத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். இதை எக்ஸில் கொடுத்துட்டு திருப்பி வர பார்த்தோம்னா எஸ்டிஆர் காட்டுறானா? எஸ்டிஆர்னா நம்ம உடனே அதாவது மாடு அதாவது ஒரு மாடு தன்னோட குழந்தைக்கு வச்சிருக்கிற பால் அப்படி போயிட வேணாம். இது வந்து எழுத்து ஸ்ட்ரிங் எழுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்டிஆர் டைலாக் சொன்ன போல இருக்க. வேற லெவலுக்கு. அதாவது ஒரு மாடு அதோட கன்னிக்குட்டிக்கு வச்சிருக்கிற பாலை எடுத்து கறந்து குடிச்சு பாரிஸ்டா காஃபி டேல உட்காந்து பேச்சாளா பேசுறீங்க மாசுல. ம், சரி ஓகே. இப்போ உனக்கு இதே இதை அடுத்து ஃப்ளோட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு ஃப்ளோட். சரிவா? மாத்தியாச்சு. இப்போ டைப் கொடுத்தா ஃப்ளோட்டுன்னு வருது. இப்படியே உனையும் மாத்திட்டே போயிட்டு இருக்கோம். சரியா? இன்னொரு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதுல வந்து செல்லுக்கு வெளியே வச்சுட்டு பிபிபின்னு கொடுத்தோம்னா அவன் செல்லை மாறி கூட்டு கூப்பிட்டுட்டே இருப்பான் ஷார்ட்கட்டு. ஓகே. என்ன பார்த்தோம்? ஃப்ரெண்டு பார்த்தோம். காட்ட சொன்னா அவன் காட்டுவான். அதுல வந்து உள்ள வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்னு காட்டுவான், இல்லைன்னா அதுக்கு வேல்யூ காட்டுவான். சரியா? என்னென்ன இருக்கோ அதுக்குள்ள அந்த பிராக்கெட்டுக்குள்ள அந்த காட்டுங்கிறதுக்குள்ள அதை பூரா அப்படியே காட்டிடுவான். ரெண்டாவது அவன்கிட்ட வந்து வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுவான். நான் காட்டுன்னு சொல்லுவேன். ஆனா நீ நம்பி நான் நான் சொல்றத சொன்னேன்னா எனக்கு அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அவ்வளவு அதுக்கப்புறம் காட்டணும்ப்பா அப்படிங்கிறத சொல்றோம். அதான் வேரியபிள்ஸ். சரி, அதுல என்னெல்லாம் இருக்கு? எனக்கு நம்பர் இருந்தா நம்பரா கொண்டு வா, கோட்டா இருந்தா கோட்டா கொண்டு வா, ஸ்ட்ரிங்கா இருந்தா ஸ்ட்ரிங்கா கொண்டு வா. சரியா? அப்படின்னு சொன்னோம்னா அது டேட்டா டைப்ஸ். அடுத்து வந்து இண்டெக்ஸிங் பார்ப்போம். இப்போ இண்டெக்ஸிங் பார்க்க இண்டெக்ஸிங் இண்டெக்ஸிங்கிறது ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணோம்? மாடர்ன் பண்ணோம். மாடர்ன் கொடுத்தாதான் அந்த வெட்டிங் தான் அது. வெட்டிங் இண்டெக்ஸிங்கிறது ராஜ ராஜ சோழன் ராஜராஜ சோழன் நான். சரியா?
சரி, இப்போ இண்டெக்ஸிங்கிறது அதோட பொசிஷன். சரியா? அதாவது ஆஹ், இப்போ போஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இண்டெக்ஸ், பின்கோடுக்கு இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கட்டம் கட்ட கட்ட கட்டமா கொடுத்துருப்பாங்க. சரியா? அது எதுக்கு அந்த கட்டம் கட்டமா கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா அதை அதுக்கு ஒரு இடத்துல எழுதணும். அதாவது அதோட இடத்துல இருந்தாலும் குழப்பாம இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம வந்து பின்கோடு எழுதும்போது சென்னை 6,28,000 அந்த மாதிரி இது போடும்போது அந்த ஒவ்வொரு நம்பரும் மிக்ஸ் ஆகக்கூடாது, தனித்தனியா அதாவது இடத்துல பிளேஸ் ஆகும் தான் அந்த பாக்ஸ் கொடுக்கறது. கரெக்டா இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தா நீ கரெக்டா அதுல எழுதுற. உனக்கு அது இந்த ஆறுங்கிற எழுத்து நம்பருக்குள்ள ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கட்டம், ரெண்டுங்கிற நம்பருக்குள்ள ஸ்பேஸ் வந்து செகண்ட் கட்டம், மூணாவது கட்டத்துக்கு வந்து 0 வரும். அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கொடுத்தாதான் நம்ம கரெக்டா அதுக்குள்ள எழுதுவோம். இல்லைன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எழுதி குழப்பி ஊற்றுவோம். அதே மாதிரி இதுல வந்து நம்ம ஒவ்வொரு டைப் பண்றதுக்கும் அது ஒவ்வொரு இது போய் ஒவ்வொரு எழுத்தும் போய் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கும். அதுதான் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எழுத்துக்கும் உண்டு, எண்ணுக்கும் உண்டு. எண்ணோ எழுத்தோ அது மேட்டர் கிடையாது. அது போய் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து நம்பர்ல பேர் இருக்கு. இதுதான் இண்டெக்ஸ். இப்போ ராஜராஜ சோழன் எழுதியிருக்கு, பேர் எழுதியிருக்கு. இதுல வந்து இண்டெக்ஸிங் போடுவோம். இண்டெக்ஸிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஒன்றும் இல்லை, ஒன்னுல இருந்து ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் இண்டெக்ஸ் நம்பர். சரியா? ராஜா 1வது இடம், சி 6 1வது இடம், ஏ 2வது இடம், ஜே 3வது இடம், ஏ 4வது இடம், 5வது இடத்துல வந்து ஒரு இடைவெளி விட்டுருக்கு. அந்த இடைவெளிக்கும் இதுல இது பண்ணுவோம். இடைவெளியோ புள்ளியோ கமாவா எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு இடம் ஒன்று வேணும். இடம் இல்லாம போய் எழுத முடியாதுல்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் இந்த 5 கொடுத்துருக்கா. அடுத்து திருப்பி 6. 6வது இடத்துல இருக்கு, ஏ வந்து 7வது இடத்துல இருக்கு, ஜே வந்து 8வது இடத்துல இருக்கு, ஏ வந்து 9வது இடத்துல இருக்கு. திருப்பி ஒரு கேப். இந்த ஸ்பேஸுக்கு 10வது இடம், சிக்கு 11வது இடம், ஹைச்சுக்கு 12வது இடம், ஓக்கு 13வது இடம். இப்படியே கொடுத்துட்டு வரும். சரியா? அதே மாதிரி இந்த சைடு இருந்தா போனோம்னா, ரைட்ல இருந்து போனா பாசிட்டிவ், லெஃப்ட்ல இருந்து வந்தாங்கன்னா நெகட்டிவ். இது சோத்தாங்கை பாசிட்டிவ், பீச்சாங்கை நெகட்டிவ். சோதாமை சைடு அப்படியே போச்சுன்னா பாசிட்டிவ், இப்படியே வந்துச்சுன்னா இது நெகட்டிவ். இப்போ வந்து நெகட்டிவ் வந்தோம்னா மைனஸ். ஓ, சாரி முக்கியமான விஷயம். இது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? எப்பவுமே இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் தான் ரைட் சைடு போகும். இந்த சைடுல இருந்து அப்படியே போகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது 1ல இருந்து வராது, -1ல இருந்து வரும். என்ன -1? ஏ -2, எல் -3, ஓ -4. சரியா? அப்படி ஸ்டார்ட் ஆகும். இந்த சைடு இருந்து போனா பாசிட்டிவ், இந்த சைடு இருந்து போனா நெகட்டிவ், இந்த சைடு போனா பிளஸ், இந்த சைடு போனா மைனஸ், இந்த சைடு இருந்து போனா 0, இந்த சைடு இருந்து போனா -1. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு யோசிக்கலாம். சரியா? நம்ம டீப்பா போயிட்டு ஏதாவது கொடுத்து இப்போ கொடுத்துட்டு இந்த இதை ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்றதுன்னா சொல்லணும். இப்ப நான் இவ்வளவு இது இருக்குப்பா, ராஜராஜ சோழன்கிறது ஒரு பெரிய எழுத்து இருக்கு. இதுல எனக்கு இந்த இந்த இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு தெரியுமா? அந்த அதுக்கடுத்து ஒரு ஆறு ஆறு இருக்கு தெரியுமா? அந்த ஆறை மட்டும் எனக்கு எடுத்துப்போ அப்படின்னு நான் இவன்ட்ட சொல்றேன். கரெக்டா இந்த மிஷின்கிட்ட சொல்றேன். சொல்றதுக்கு நான் அவன்கிட்ட போயிட்டே பிரிண்ட் 6ன்னு சொல்லிட்டேன்னா நான் 6 கொடுக்குறது. இவன்கிட்ட காட்டுங்கிறேன். என்னத்த காட்டு? இந்த இன்னைக்கு 6 காட்டு. எந்த 6? 2 6 இருக்கு, நீ எந்த 6 சொல்றேன்னு குழம்பு. சரியா? 2 6 இருக்கு, நீ எந்த 6 சொல்ற? நான் இவன்ட்ட இப்படி 6ன்னு நான் டைப் பண்ணி இப்ப காட்டக்கூடாது. எனக்கு இதுக்குள்ள இருக்கிற இந்த 6 தான் வேணும், 2வது இருக்கிற 6 தான் வேணும் அப்படின்னா
நான் என்ன சொல்லுவேன், அந்த ஆறை சொல்லக்கூடாது, இடத்த சொல்லணும். 1 0 1 2 3 4 5. 0 1 2 3 4 5, 5வது இடத்துல ஒரு 6. சரியா? இதை இப்படி போடக்கூடாது. இந்த பிரிண்ட் வந்து இது இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது பிரிண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸுக்கு மட்டும் நம்ம பாக்ஸ், அந்த போஸ்ட் கார்டில் இருக்கிற பாக்ஸ் இருக்கு தெரியுமா, போஸ்ட் கார்டில் உள்ள அந்த பாக்ஸஸ் எழுத்து இண்டெக்ஸ் நம்பரை ஃபில் பண்றதுக்குள்ள பாக்ஸ், அதே இதை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்னன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுப்பாங்க. இப்படி 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 இருக்கும். சரியா? இப்படி 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 இந்த இண்டெக்ஸ் அந்த போஸ்ட் லெட்டர்ல உள்ள இது மாதிரியே இருக்கா. இது 1வது இடம் 1, இது 2வது இடம் 2, இது 3வது இடம் 3, இது 4வது இடம் 4, இது 5வது இடம் 5. இதுல வந்து 0 வைக்கலாம், சும்மா 0ன்னு போட்டு வைக்கலாம். இது கமா சொன்னாதான் செப்பரேஷன் ஆகும், இல்லைன்னா மொத்தமா அது போய் எடுத்துக்காது. கமா போட்டோம்னா தான் தனித்தனி புரியும். சரியா? ஐயோ, நான் வந்து பிரிண்ட் போட்டனால இது பிரிண்ட்டை இது அப்படியே கொடுத்தனால அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதை ஆக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை டெலிட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரும். இப்படி இப்படிங்கிறது ஒரு இது, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்குள்ள இடத்த கொடுத்தாச்சு. அது புரியுதுல்ல? புரியுது. ரைட்டு. இப்போ இதை அசைன் பண்ணணும். ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி அசைன் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு, இது ஸ்ட்ரிங்கு, ஸோ நம்ம இதை கொடுத்துக்கணும். இதை அசைன் பண்ணியாச்சு, அதாவது இந்த வேரியபிளை அசைன் பண்ணியாச்சு. ஏங்கிற டப்பாக்குள்ள ராஜராஜ சோழனா போட்டாச்சு. ராஜராஜ சோழங்கிற பேரை, அந்த பாட்டை ஒரு டப்பாக்குள்ள போட்டாச்சு, ஏங்கிற டப்பாக்குள்ள. சரியா? இப்போ அந்த டப்பால இருந்து எனக்கு இந்த 6 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏ ஏ ஏல ஏங்கிற டப்பால எனக்கு அந்த இண்டெக்ஸ் வேணும். எந்த இண்டெக்ஸ்? 5வது இண்டெக்ஸ். இந்த 5வது இருக்காம அவன் தான் அப்படின்னா 6ன்னு தூக்கிட்டா. என்ன சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட, ராஜராஜ சோழன் பாட்டை தூக்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டாச்சு. அந்த டப்பா பேரு ஏ. அந்த டப்பால 5வது இடத்துல அடுக்கடுக்கா இருக்கு. 6 உட்காந்துருக்கு, அதுக்கு மேல ஏ உட்காந்துருக்கு, அதுக்கு மேல ஜே உட்காந்துருக்கு, அதுக்கு மேல ஏ உட்காந்துருக்கு, அதுக்கு மேல கேப் இருக்கு, அதுக்கு மேல 6 இருக்கு, அதுக்கு மேல ஏ இருக்கு, அதுக்கு மேல ஜே இருக்கு. ஸோ எனக்கு இப்படியே அடிக்கடிக்கு வச்சிருக்கும். எனக்கு இதுல இருந்து எனக்கு இந்த 5வது ஒருத்தர் இருக்கான் பாரு 6, அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள என்ன இருக்கோ அதை கொண்டு வா அப்படின்னா எனக்கு 6 வரும். இதே எனக்கு 6 வேணாம், 6 போயிட்டு அப்படின்னா 5வது இடத்துக்கு என்ன வந்துட்டு ஏ வந்துட்டு. இப்போ நான் திருப்பி இதை அடிச்சா இந்த அசைன் பண்ணணும். இத இப்போ அடிச்சா அதே 5வது இடத்துல என்ன இருக்கு, ஏ இருக்கு, ஏ தூக்கிட்டு வருது. இப்போ ஏ கொல்ல போறோம் கொண்டுட்டு, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திருப்பி எனக்கு 5வது இடத்துல யார் இருக்கா, ஏடப்பா, அவனை கொண்டு போனா ஜே கொண்டு வரும். சரியா? இது வந்து அந்த லொகேஷன், எந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த அவனை மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்னா அந்த இதை தூக்கிட்டு வந்துடும். இது பேர் தான் இண்டெக்ஸிங். இதே இதுல
எனக்கு 5வது ஒரு இடத்தை தான் குறிப்பிட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு 5வது வரை வேணும்னா 0 ஈஸ்ட் 0:5 அப்படின்னா 0ல இருந்து 5க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை புறம் தூக்கிட்டு வந்துடும். என்னத்தை தூக்கிட்டு வந்திருக்கான் அவன்? 6 தூக்கிட்டு வந்துட்டான். 0 இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டான் ஏ, அதாவது 1ஆம் இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டான் ஜே, அதாவது 2ஆம் இடத்துல தூக்கிட்டு வந்துட்டான் ஏ, அதாவது 3ஆம் இடத்துல தூக்கிட்டு வந்துட்டான். திருப்பி ஒரு ஸ்பேஸ் கிடக்கு, அதுதான் இந்த ஸ்பேஸ் 4வது இடத்துல உள்ளது. 5வது இடத்துல என்ன இருக்கான்? ஜே இருக்கான், அவனை தூக்கிட்டு வரணும். புரியுதா? 0:5னா 0ல இருந்து 5வது வரைக்கும் ஒன்னாலும் தூக்குவான். அப்படின்னா அவன் 4வது அந்த 5 தவிர்த்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ளத வரைக்கும் தான் தூக்குவான். இப்ப சப்போஸ் எனக்கு 5 ஜேயும் வேணும்னா நான் 6வதும் கொடுக்கணும். அதை திருத்தவே முடியாது அவனுக்கு. அப்படிதான் கொண்டு வருவான். ஒண்ணுதான் இப்ப விட்டுட்டு தான் கொண்டு வருவான். அதனால நம்ம 6ன்னு சேஃபா சொல்லிடுறோம். சரியா? இப்படி சொன்னதுனால அவன் புரிஞ்சு அதுக்கு முன்னாடி உள்ள தூக்கிட்டு வந்து ராஜா வரணும். சரி, நான் ஒரு குத்து மதிப்பா ஒரு ஒரு 13 கொண்டு வா அப்படின்னா 13வது இடத்துல எண் இருக்கு போல. சரியா? அதுக்கு ஒரு நம்பர் முன்னாடி 12. ஸோ சோழா அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டான். ம்? இதே வந்து எனக்கு நான் 18 அப்படின்னா 18 வரைக்கும் என்ன இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டான். 18க்குள்ளதான் ராஜா சோழன் இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அதனால அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டான். அதோட இண்டெக்ஸிங் முடிஞ்சுட்டான். இண்டெக்ஸிங் பார்த்தாச்சு. இது பேர் கட்டி தூக்கிட்டு ஒரு பாட்டம் பண்ணி எடுத்துக்கிறது பேர் ஸ்லைசிங். நம்ம கட் பண்ணி அப்படியே எடுக்கிறது. வேடல இருந்து நமக்கு ஒரு தேவையானதை மட்டும் இந்த இடத்த வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோ. அதான் இதோட மேட்ரிக். புரியுதா? ம். ராஜராஜ சோழன் வந்து ராஜாவை கட் பண்ணலாம், 2வது ராஜாவை கட் பண்ணலாம், சோழன் கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ஸ்லைசிங் யூஸ் ஆகுது. சரி, ஓகே. ஸோ மீதி உள்ளதை அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் வர இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்கலாம். அதில் வந்து இன்புட் வாங்குறது எப்படி, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய். மெசேஜ் பண்ணல, பை.